ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சுவாமிஜி. நம்ம தொடர்ந்து சனி பயிற்சியுடைய பலன்கள் பார்த்துட்டு இருந்தோம், சனி பயிற்சியோட ஜாக்பாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த சனி பயிற்சினால் வரக்கூடிய பாதிப்புல இருந்து நம்மளை எப்படிலாம் தற்காத்துக்கலாம், இந்த சனி பயிற்சியை வெல்லக்கூடிய ரகசியங்கள்லாம் என்னென்ன? சனியை பொறுத்த வரைக்குமே சனியை ஜெயித்தவர்கள் என்று யாரும் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் சனி இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட் இந்த 9 கிரகங்கள்ல. பட் ஆனால் சனிக்கு சில சாஃப்டான ஒரு கான்செப்ட்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, அன்னதான பிரபுன்னு பேர். சனி அடியாருக்கு எளியவன்னு பேர், எளியவருக்கு எளியவன், தொண்டனுக்கு தொண்டன்னு பேர். அப்போது எந்தெந்த நாளில் எதை பண்ணால் எந்தெந்த ராசிக்காரர்கள் சனியை இம்ப்ரெஸ் பண்ணலாம், சனிகிட்டேருந்து வர பிரச்சனைகள் வந்து தன்னை தற்காத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரங்கள் பண்ணால் குபேர சம்பத்துகள் யாருக்கு கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் குழந்தை, யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது போன்ற நிறைய விஷயங்களை நாம் ராசி ரீதியாக பார்த்து விடலாம். சுவாமிஜி, உங்கள் இதயத்தில் இடப்பக்கம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் எப்படி சனியை வெல்லலாம், அதோடைய ரகசியங்கள் என்னென்ன? என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் என்று சொன்னாலே ஜில்லுன்னு ஆயிடுது மனசு. காரணம் என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற ஒரே விருச்சிக ராசிக்கார ஜோதிடர் நான் மட்டும்தான். உங்களுக்கெல்லாம் நீங்கள் உலகில் எங்கே சென்றாலும் சரி, அமெரிக்கா போங்கோ, ஆப்பிரிக்கா போங்கோ, எக்கடைக்குன்னா போங்கோ, அங்கேருந்து ஃபோன் போட வேண்டியது எனக்கு மட்டும்தான். நீங்கள் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். ஸோ உங்களுக்காகவே பிரத்யேகமாக நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். 5ஆம் இடத்திலே சனி பகவான் வந்திருக்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். த மாஸ். நான் ஜெயிப்பேன் எனக்கு தெரியும், ஆனால் நான் ஜெயிக்கணும்னா நீ வேணும். வா கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தில் நயன்தாரா சொல்கிற மாதிரி தான் சனி பகவானை பார்த்து நீங்கள் சொல்ல போகிறீங்க, நான் ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் ஜெயிக்கணும்னா நீ வேணும் அப்படிங்கிற மாதிரி சனியே ஃப்ரெண்டாக்கிட்டு சுற்றுற ஆட்கள் நீங்களாம். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், சனியை ஜில்லுன்னு வச்சுக்கிட்டா போதும், வர ஒன்றும் பண்ண வேணாம். நிறைய எவ்வளோக்கு முடியுதோ, தண்ணீர் பந்தல் எவ்வளோக்குள்ள முடியுதோ, மோர் பந்தல் எவ்வளோக்குள்ள முடியுதோ, இந்த சம்மரை எடுத்துக்கோங்க. கரெக்டாக நம்ம மிஸ்டர் சனி மார்ச்சில் வராரு, யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் ஏப்ரல் மே. எங்கே பார்த்தாலும் நீங்கள் வந்து மக்களுக்கு அன்னதானங்கள் மாதிரி தண்ணீர் தானம் எவ்வளோக்குள்ளோ. அது என்ன, குருவினுடைய வீட்டில் இருப்பதால், 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம் என்பதால் பெரும்பாலும் பிள்ளை கல்விகள் இதுக்கெல்லாம் உதவி செய்யுங்க. ஏதேனும் ஆதரவற்ற குழந்தைகள் இருந்தால் தேடி உதவுங்கள். ஆதரவற்ற வாத்தியார் யாராவது இருந்தார், பழைய காலத்து வாத்தியார், அவர் வந்து இதாக ஹெச்எம்மாக இருந்தார், ஒரு காலத்தில் நல்லா இருந்தார், இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கார், அந்த வாத்தியாருக்கு உதவி பண்ணுங்கள். வாத்தியாருக்கு உதவி பண்ணுறது வந்து, வாத்தியார்னா நான் ஸ்கூல் டீச்சர், உங்களுடைய காலேஜ் டீச்சர், லெக்சரர், அவருக்கு ஏதாவது வஸ்திரம் எடுத்து கொடுத்து அவர் வணங்குறது சிறப்பு. அப்படி இல்லைன்னா அவருக்கு ஃபிசிக்கலாக ஒரு ஜிபே பண்ணுறது அதை விட சிறப்பு. ஸோ இப்போ 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இதை வந்து சனி பகவானை வந்து குருவினுடைய அம்சமாக பார்க்க வேண்டும். குருவினுடைய கோயில்கள் இதை பெரும்பாலும் நான் சொல்ல அப்படியே கேளுங்க. சனினா என்ன, விருச்சிக ராசிக்காரர்கள் போகிற வீட்டு பக்கத்துலேயே ஒரு மயானம் இருக்கும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், விருச்சிக ராசிக்காரர்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு மயானம் எப்பயுமே அவங்க கூட டச்சிலே இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஃபனரலுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. அப்போ ஏன்னா குரு உங்கள் கூடவே இருக்காருங்கிறதுனால குரு வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். குருன்னா யார்? சித்தர். அப்போ சித்தர் வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளணும். சித்தர் சமாதிகள், ஜீவ சமாதிகள் சிதிலமடைந்திருந்தால் அதற்கு உதவி செய்யணும். சிம்பிள், அவ்வளோதான். ஸோ சித்தர் சமாதிகள், ஜீவ சமாதிகளுக்கு நீங்கள் சென்று அங்கே ஏதேனும் சிதிலமடைந்திருந்தால், சிதிலமடைகிறதுனா என்ன, சித்தர் சமாதி உடஞ்சிருக்கும் அல்லது பெயிண்ட் இல்லாமல் இருக்கும், அதுக்கு ஏதேனும் உதவி செஞ்சிங்கன்னா, அல்லது பட்டினத்தார்னு பேரில் பட்டினத்தார் டீ மட்டும் மிஸ் ஆகிருக்கும், பெயிண்டிங் பண்ணி தரணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் குருமுகமாக குருவுக்கு செய்வது சனிக்கு செய்வதற்கு சமம். ஏன்னா 5ஆம் இடத்துல அவர் தான் வந்திருக்கிறார். பணரல் போன்ற விஷயங்கள் பெரும்பாலும் நீங்கள் 5ஆம் இடத்துக்கு குரு என்பதால் பிள்ளைகளுக்கு உதவி செய்றீங்க, அதான் சொன்னேன். அதே மாதிரி ஸ்கூல்ஸில் நீங்கள் ஸ்கூலில் பெல் இல்லாத ஸ்கூலுக்கு பெல் வாங்கி கொடுங்க. ரொம்ப பெரிய பரிகாரம் சனியை பொறுத்த வரைக்கும். சனினா பெல்லு. அதுபோல் ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு பெல்லு மணி அடிக்கிறதுக்கு ஹெல்ப்பு, உடஞ்சி போனது, கோயில் ஆலய மணி வாங்கி தர்றது, சின்ன மணி கண்டாமணி வாங்கி தந்தாலும் சரி, அல்லது பெரிய மணி டும் மணி வாங்கி தந்தாலும் சரி, உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் பெரும்பாலும் இதை செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு. சனிகிட்டேருந்து பெரிய பிரீத்தி கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரங்க பக்கத்திலே நீர்நிலைகள் இருக்கும். நான் அடிக்கடி சொன்னேன், சனிக்கு ரொம்ப பிடிச்சது நீர்நிலைகளை க்ளீன் பண்ணுறது, மட் கிளீனிங், அதாவது சாக்கடை கிளீனிங், அது பண்ணுறது சனிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் தெப்போற்சவம்னு பேர். சுவாமி வந்து என்ன பண்ணுறோன்னா போட்டிங் மாதிரி போவார். ஒவ்வொரு கோயில்லையும் அங்கே இருக்கிற தெப்ப குளத்தில் போட்டிங் போவார் அங்கே இருக்கிற சுவாமி.
அந்த போட்டிங் போகிறதுக்கு உற்சவருக்கு பணம் கொடுங்க, உற்சவருக்கு உதவி செய்யுங்க, போட்டிங் போகிறதுக்கு போட்டுக்காரனுக்கு பணம் கொடுங்க. அந்த மாதிரி சம்திங் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த தெப்போற்சவத்துக்கு உதவினீங்கன்னா இட் வில் பி மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல் டு யூ. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் சனியை கண்ட்ரோல் பண்ணலாம். பெரும்பாலும் விருச்சிகம் என்றாலே கவுண்டிங் தான். விருச்சிக ராசிக்காரர்கள் உட்காந்து எழுத ஆரம்பிங்க. ராமஜெயம் 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 உட்காந்து ராமஜெயம் எழுதுங்க. ராம் 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 எழுத உங்களுக்கு சனி நாள் வரப்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே உங்களை ஒன்றும் பண்ணாது. பொதுவாகவே இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்குமே சனினாலே எல்லாருக்குமே ஒரு பயம்தான். இந்த மார்ச் 6ஆம் தேதி வாக்கியப்படி சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு வருகிறார். ரொம்ப பிரமாதமான விஷயங்க, சூப்பரான விஷயம். பட் ஆனால் இதனால் ஏற்படக்கூடிய வைப்ரேஷன், இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அதில் என்ன முக்கியமான பாதிப்பு அப்படின்னா, இத்தனை நாள் சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தார், அவர் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தார், அது வேற. இப்போ மீனத்துக்கு வருகிறார். இது குருவினுடைய வீடு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு எஸ்பெஷலான ஒரு பயிற்சினா அது எக்ஸ்க்ளூசிவான இது ஒரு பயிற்சி. என்ன காரணம்? இந்த கார்னர் குருவினுடைய வீட்டுக்கு திரும்ப இதே சனி இங்கேயே வர்றதுக்கு ஒரு டப்பாக்கு 2.5 வருஷம்னு கணக்கு போட்டுக்கோங்க. மேஷ ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி 12 2.5 கணக்கு போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட 30 வருஷம் வந்துடும். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இதே மீனத்துக்கு திரும்ப வர போகிறார். சார் அவர் வந்த என்ன வராட்டி எனக்கு என்ன சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மீனம் என்பது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். இங்கே சனி பகவான் செயலற்று போகிறார். அதாவது தன்னுடைய சுப கிரணங்களை அள்ளி தருகிறார். அதென்ன சுப கிரணம் என்றால் மங்கள சனியாக மாறுகிறார். நல்லதை தருகிறார், நல்லவற்றை தருகிறார். ஏன்னா குருவினுடைய வீடு என்பது கோயில் மாதிரிங்க. அந்த கோயிலுக்குள்ள சனி பகவான் போகும்பொழுது என்ன ஆகும்னா அமைதியாக இருக்கிறார். சனி பகவானே என்ன ஆயிடுறாரு, கன்வெர்ட் ஆகி குட் பாயா மாறிடுறாரு. அப்போ சனி பகவான் மங்கள சனியாக, நம்ம சொல்லுவோம் பொங்கு சனி மங்கள சனிலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி சனி பகவான் எல்லாருக்குமே மங்கள சனியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா அது இந்த பீரியட் தான். ஸோ இந்த பீரியடில் நிறைய விஷயங்கள், இப்போது ஒரு நெருப்பு எரிகின்ற தழல் போல உள்ளம் வேண்டும்னார் பாரதியார். அப்போ ஒரு நெருப்பு அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. அப்போது இந்த சனிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அக்னி மாதிரி தான். இதை அணையாமல் பாதுகாத்துக்கணும். இதை இந்த நெருப்பை எப்படி நம்ம தக்க வச்சுக்க போகிறோம். 11ஆம் இடத்து லாப சனி, 10ஆம் இடத்து தொழில் சனி. இந்த சனி நமக்கு இன்னும் தங்கு தடை இல்லாமல் நமக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் பதிவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். பொதுவாகவே இந்த சனி பகவானுடைய வழிபாடுகள் எல்லாமே 8ஆம் நம்பர்னாலே சனி தான். 8ஆம் தேதி 8ஆம் நிமிஷம் 8 நாளே சனி. கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு, பழுப்பு கலர் ட்ரெஸ்ஸு, ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு அதிகமாக போடுங்க. இதெல்லாம் சனி பகவானுடைய அம்சம். யாரெல்லாம் கழிவு மற்றும் இதில் துப்புரவு தொழிலாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சனியினுடைய அம்சம். யாரெல்லாம் இந்த மாதிரியான மார்ச்சுவரி அந்த மாதிரியான ஃபனரல்ஸ் ஹெல்ப் பண்ணுற அவங்கெல்லாம் சனியினுடைய அம்சம். ஒற்றை கை ஏந்தியவர்கள் எல்லாம் சனியினுடைய அம்சம். பசித்த வயிறு சனியினுடைய அம்சம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் மனிதர்களுடைய அடிப்படை தேவைகளை அத்தனையும் சனி. ஸோ இதற்கெல்லாம் உதவி செய்தாலே, ஒரு பழமொழி சொல்வார்கள் நண்பர்களே, when you worship to the God you can go nearer to the God, but when you worship to the people God will nearer to you. அப்போது சனி பகவானை எளிதாக இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவை, மக்களுக்கு உதவி செஞ்சால் போதும். ரைட், அதை தாண்டி என்ன செய்யணும், ஆஞ்சநேயர் டாலர் எப்பயுமே கையில் கட்டிக்கோங்க. எப்பயுமே ஒரு நெத்தியில் சின்னம் இல்லாமல் இருந்தால் சனிக்கு பிடிக்காது. நெத்தியில் எப்பயுமே ஒரு சின்னம் வச்சுக்கணும். அதே மாதிரி எப்போவுமே சனி பகவானை பொய் சொன்னால் சனிக்கு பிடிக்காது. தப்பே கூட தான் நீங்கள் பண்ணுங்கள், தெரியாமல் பண்ணிட்டேன்னா நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா சனி உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாருங்க. இந்த இடத்துல நீங்கள் இதை மனசாட்சியோட நீங்கள் இதாக சொல்கிறேன், பை ஹார்ட் நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பு கூட தான் பண்ணுங்கள். பட் ஆனால் அது தப்பு பண்ணேங்கிறத ஒத்துக்குவாங்க. பொய் சொன்னால் சனிக்கு பிடிக்காது. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம அதில் சொல்லியிருக்கோம். ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். பெரும்பாலும் பக்திமானாகவும் நேர்மையுடனும் ஹியூமனிட்டியோடய இருந்தாலுமே சனி உங்களை ஒன்றும் செய்ய போவதில்லை. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கணும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள, சனியை பொறுத்த வரைக்கும் சனியை கண்ட்ரோல்லாம் யாரும் பண்ண முடியாதுங்க. சரண்டர் ஆகிறதுக்கு சிஸ்டம்ஸ் தான் நம்ம சொன்னோம். எப்படிலாம் அவர் சரண்டர் ஆகலாம் அப்படிங்கிறது தான். பெரும்பாலும் 8ஆம் நம்பரில் எதாக இருந்தாலும் ஆரம்பிங்க. சனியை பொறுத்த வரைக்கும் சனிகிட்ட சரண்டர் ஆகிறதுக்கு கருநீலம் கருப்பு போன்ற விஷயங்களை பயன்படுத்துங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.